தைப்பூசம் ஏன் முருகப்பெருமானுக்குரிய நாளாக பார்க்கப்படுகிறது? இந்த தைப்பூச நாளின் மகத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே அது வெற்றியை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் அந்த தைப்பூச திருநாள் அன்றுதான் வேலவனுக்கு, அதாவது வேலவன்னு நான் ஏன் இந்த வார்த்தையை எங்க சொல்றேன்னு சொன்னா, அந்த வேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் கொடுத்தா? அன்னை பார்வதி கொடுத்தார் சொல்றோம் இல்லையா? அந்த முருகப்பெருமானுக்கு இந்த வேலானது அன்னையால் வழங்கப்பட்ட நாள் தான் இந்த தைப்பூச நாள் அப்படின்னு சொல்றார். அன்றைய தினத்திலே அன்னையிடத்திலிருந்து அந்த வேலினை பெற்றுக்கொண்டுதான் முருகப்பெருமான் வெற்றிவடி வேலனாக வலம் வந்தார் அப்படின்னே சொல்றார். தாரகாசுரனை வதைத்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது அப்படின்லாம் சொல்லுவார். இது எல்லாவற்றையும் கடந்து நாம் ஜோதிடவியல் ரீதியாக ஒரு அஸ்ட்ரானமிக்கலி நம்ம பார்க்கும் பொழுது இந்த உத்தராயண காலத்திலே வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் இந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பூசம் என்கின்ற நட்சத்திரத்தை வடமொழியிலே புஷ்யம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இந்த தை மாதத்திற்கே புஷ்ய மாதம் என்றுதான் பெயர். அதனால்தான் இந்த பௌர்ணமி என்பது எந்த நட்சத்திர நாளிலே வருகிறதோ அந்த நட்சத்திரத்தையே அந்த மாதத்தினுடைய பெயராக வைத்தார்கள் அல்லவா? சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்தோம்னா பௌர்ணமிங்கிறது அந்த சித்திரை நட்சத்திர நாளில் வர்றதுனால தான் அது சித்திரை மாதம் என்றே பெயர் பெற்றது. அதே மாதிரி தான் விசாக நட்சத்திர நாள் என்று பௌர்ணமி என்பது வருவதால் தான் அந்த விசாகம் என்பது வைகாசி என்று மாறி வைகாசி மாதம் என்று ஆனது. இப்படி எல்லா மாதங்களுக்கும் அந்த பெயர் காரணம் என்பது உண்டு. அதே போலத்தான் இந்த புஷ்ய நட்சத்திர நாளிலே, இந்த பூச நட்சத்திர நாளிலே இந்த பௌர்ணமியும் ஒன்றாக இணைகின்ற இந்த மாதத்திற்கு புஷ்ய மாதம் என்றே பெயர். இந்த புஷ்ய மாதத்திலே புஷ்ய நட்சத்திரம் இணைகின்ற இந்த நாளானது வெற்றியை தரும் சொல்றார். வெற்றி என்று சொன்னால் போரில் மட்டுமல்ல, எல்லா விதங்களிலுமே. அதுவும் இந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முருகப்பெருமானானவர் அந்த தேவ குருவாகிய ப்ரஹஸ்பதிக்கு உபதேசம் செய்த நாளாகவே இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நாளிலே ஸ்டூடெண்ட்ஸ் போய் தன்னுடைய ஆசிரியரிடம் நமஸ்கரித்து ஒரு புதுசாக ஒரு லெசன் அப்படி கற்றுக்கிறான்னு சொன்னால் அது முழுமை பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த லெசனில் அவங்க ரொம்ப நல்லா சிறந்து விளங்குவார்கள். அந்த பாடப்பிரிவிலே இவர்கள் தனித்துவம் பெற்று வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். அத்தனை மகத்துவம் வாய்ந்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் என்பது. அந்த வேல் அப்படின்னு வந்தாலே அந்த வேலினை பெற்றுக்கொண்டார் சொல்றோம் இல்லையா? அந்த வேல் அப்படிங்கிறது பார்த்தாலே முனைங்கிறது அப்படி ஷார்ப்பா இருக்கும். அந்த ஷார்ப்ல இருந்து அப்படியே அகன்று வந்து மறுபடியும் அப்படி குறுகி வருகிறது அல்லவா? இதிலே தான் அந்த தாத்பரியம் என்பது அடங்கி இருக்கிறது. அதாவது அகன்ற இந்த அறிவிலே கூர்மை பெறுவதற்கு, முழுமை பெறுவதற்கு, அதனுடைய உச்சத்தை தொடுவதற்கு அப்படின்னு சொல்லி வந்தா அதுதான் இந்த வேலானது குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு திருநாள் தான் இந்த திருநாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தைப்பூச திருநாள் அன்று எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? குறிப்பாக சாஸ்திரம் எப்படி தெரியுமா வலியுறுத்துகிறது? ஒரு கர்ப்பவதிக்கு பும்சவனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது புகும்சவனம் அப்படிங்கிறது ஒரு சம்ஸ்காரத்திலே முக்கியமான சம்ஸ்காரம். புருஷ பிரஜையை வேண்டி செய்வதற்காகவும் அந்த கர்ப்பவதி பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையானது ஒரு சத்புத்திரனாக இருக்க வேண்டும், அல்லது பெண் குழந்தையாக இருந்தாலும் நல்ல அறிவாளியான ஒரு குழந்தையாக பெற்றெடுக்க வேண்டும். அந்த குழந்தையானது இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெண்ணானவள் கர்ப்பவதி என்று தெரிந்தவுடன், அவருக்கு கர்ப்பம் என்பது ஸ்திரமாகிவிட்டது என்பதை மருத்துவர் மூலமாக அறிந்து கொண்டவுடன் அடுத்து வரக்கூடிய அந்த பூச நட்சத்திர நாளிலே அந்த பும்சவனம் என்கின்ற சம்ஸ்காரத்தை கட்டாயம் செய்துவிட வேண்டும் என்று நம்முடைய தர்மசாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதிலும் இந்த புஷ்ய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தை மாதத்திலே வரக்கூடிய அந்த தைப்பூச திருநாளிலே அந்த பும்சவனம் என்பதை செய்யும் பொழுது அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையானது இந்த உலகத்தையே ஆள்கின்ற பிள்ளையாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கா.
ஆக எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது பாருங்க நம்ம சாஸ்திரம். எத்தனை விஷயங்கள், ஒரு போர் என்றுதான் ஒன்று இல்லை, அல்லது ஒரு போட்டி என்பது இல்லை, அல்லது ஒரு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு திருமண நிகழ்விற்காக நீங்கள் ஜாதகத்தை கையிலே எடுப்பதாக இருந்தாலும் அந்த நாளிலே எடுக்கலாம். ஒரு புகும்சவனத்தை செய்யலாம், ஒரு குழந்தையை பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கலாம், ஆராய்ச்சி படிப்பிற்கு இவர்கள் துவக்கலாம். தன்னுடைய வேலையிலே ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்பொழுது கூட அந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்டை புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா கூட அதற்கும் ஒரு உகந்த நாளாக, அது செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கலாம், சனிக்கிழமை நாளாக இருக்கலாம், எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் தைப்பூசம் என்பது அத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்பதைத்தான் முருகப்பெருமானின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே மாதிரி இந்த நாளிலே கண்டிப்பாக எல்லோரும் அன்னதானத்தினை செய்ய வேண்டும் என்று சொல்றார். இந்த நாளிலே செய்யக்கூடிய அந்த அன்னதானமானது அதனை வாங்கி உண்பவர்களுக்கும் வயிறை நிரப்பும், அதனை எவர் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய மனமும் நிரம்பும்னு சொல்றார். மற்ற நாளில் கூட அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த தைப்பூச திருநாள் அன்று அன்னதானம் செய்வது என்பதே அவர்களுடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் மூழ்கடித்து விடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கா. அதனால்தான் வடலூர்ல பார்த்தோம்னா அந்த சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வடலூரிலே அந்த அருட்பிரகாச வள்ளலாரானவர் இந்த நாளிலே ஜோதி ஸ்வரூபமாக எல்லோருக்கும் காட்சி அளித்தார் சொல்றார். நமக்கு அந்த வடலூர் சத்தியஞான சபை அப்படின்னு சொன்னாலே, வள்ளலார் பெருமான்னு சொன்னாலே நமக்கு அந்த அன்னதானம் என்பதுதானே நினைவிற்கு வரும். ஆக இந்த நாளிலே எல்லோரும் தங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்ய வேண்டியது. இந்த தைப்பூசத்தினுடைய மகத்துவத்தை முருகப்பெருமானை தரிசித்து அவர் மூலமாக அனுபவித்து உணர்ந்து கொள்ள வேண்டியது. சர்வே ஜனாः சுகினோ பவந்து.